Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவ்வப்பொழுது நம்ம நினைப்போம், நம்முடைய ஞானத்தினாலே, நம்முடைய திறமையினாலே, நம்முடைய திட்டத்தினாலே நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடுவோம், நம்ம வாழ்க்கையில சாதிச்சிடுவோம் அப்படி என்று நினைப்போம். ஆனால் நம்ம நினைத்ததற்கு எதிர்மறையாக நம்ம காரியங்கள் நிறைவேறாமல் தோல்வி அடைந்து விடுவோம், கஷ்டப்படுவோம். நமக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. நம்ம நினைப்போம், இவன் உதவி கொடுத்துடும் பண்ணுவான், இவன் நமக்கு செஞ்சிருவான், இது நமக்கு நடந்துரும் அப்படி என்று நம்ம நினைப்போம். ஆனால் அதெல்லாம் நடக்காம போய்விடும் தெய்வ பிள்ளைகளை, அதெல்லாம் நடக்காம போய்விடும். அவ்வப்பொழுது நம்ம கஷ்டப்படுவோம், என்னடா அப்படி நடந்துருச்சு, என்னடா செய்யணும், ஒண்ணுமே தோணாது, வாழ்க்கையில ஒண்ணுமே தோணாது, அப்படியே பிளைண்ட் ஃபோல்டா நம்ம இருப்போம். Sometimes in our life we think that everything will be running smoothly, we will win the life, every business will become a success, we will get a good job, we'll get a good bridegroom. But according to our expectation, nothing happened. Everything happened in an opposite way. We met a failure. We do not know, we will not know why it happened in our life, how it happened in our life, through whom it happened in our life. இதெல்லாம் எப்படி நடந்தது, எதனால் நடந்தது, யாரால் நடந்தது என்று நாம சிந்திப்போம். ஆனா ஒண்ணுமே நம்ம மைண்ட்ல வராது, எல்லாம் கருப்பா இருக்கணும் தெய்வ பிள்ளைகளை. அதை தான் நாம் பார்க்கிறோம். யோசுவா புஸ்தகம் 8வது அதிகாரம் 1-29 வரைக்கும் பார்க்கும் பொழுது, முதலில் இஸ்ரவேல் தோற்றது, பின்னர் தேவன் கூறிய திட்டத்தின்படி மறைந்து தாக்கினர், அதனால் ஆயி நகரம் முழுவதும் கைப்பற்றப்பட்டது. ஆயி நகரம், a city of Ai, they were very strong, there were many men to destroy the people of Israel. They planned in a better way to kill all the people of Israel. The people of Israel thought, every time our prayer and our strength will give us victory. They just crossed the land of Jericho and they came, another enemy came, Ai people wanted to kill these people. ஜெபமும் சக்தியும் போதும், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படி என்று இஸ்ராயல் மக்கள் நினைத்த காலங்கள் போய்விட்டது. அவர்கள் எண்ணங்கள் நடக்கல, அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். இப்ப தேவன்கிட்ட ஓடுகிறார்கள், தேவனே எங்களுக்கு உதவி செய்யும் என்று, தேவனே எங்களை காப்பாற்றும் என்று ஜெபித்த பொழுது அவர் கூறிய ஞானத்தின் நிமித்தம் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். தெய்வ பிள்ளைகளை, உன் வாழ்க்கையில எப்பொழுதுமே உன் திறமையும் உன் ஜெபமும் கை கொடுக்காது. ஜெபம் என்பது உனக்கு தேவையானதை நீ சொல்லிவிட்டு நீ சொல்லுகிறாய், இது நடக்கணும் ஆண்டவரே, செஞ்சிருங்க ஆண்டவரே. ஆனா தேவன்கிட்ட போய் நம்ம அப்படியே அமர்ந்திருப்பது, அம்மாவிட்ட போயிட்டு அம்மா சோறாக்கி போடுமா அப்படிங்கிறது வேற, அம்மா மடியில படுத்து கிடப்பதுன்றது வேற. How to understand? தெய்வ பிள்ளைகளே, ஜெபம் என்பது அம்மா சோறாக்கி போடுமா என்பது, அம்மா மடியில போய் படுத்து கிடப்பது, ஆண்டவர்கிட்ட போவது, அவரோடையே இருப்பது. உனக்கு எது நிரந்தர வெற்றியை கொடுக்கும் என்றால், ஆண்டவர்கிட்ட போய் அவர் மடியிலே படுத்து கிடப்பது தான் வெற்றியை கொடுக்கும், சோறாக்கி போடுவது வெற்றியை கொடுக்காது. The people of Israel thought our prayers and our strength is enough to win the victory, to have the victory, to win the war, to win the battle. They thought like that, but it did not work out. Why did not work out? They just prayed to the Lord to give victory to them. They did not go and surrender themselves to the Lord. It's just like we go to mother and ask mother to cook some food and give. It's different from going to mother, lying on her lap and sleeping on her lap is different. This is a relationship, a love relationship, a belonging relationship, a surrendering relationship is built there. Whereas cooking food is only a responsibility. தெய்வ பிள்ளைகளே, அதனால நம்முடைய வாழ்க்கையில
நாம எப்பொழுதும் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கணும். என் ஆத்துமா ஆண்டவருக்கு கீழே, அந்த ஆத்மாவை அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். God is watching my soul. My soul is being watched by the Lord. The Lord sees my soul. My soul simply wasting time here, wasting energy here. The soul should raise and praise the Lord. கடவுளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நாம் தெய்வ பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி ஆண்டவரை என்னாலும் துதித்து மகிழ வேண்டும், அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். இல்லை என்றால் நாம் நேரத்தை இந்த உலகத்திலே சும்மா செலவு செய்து கொண்டிருக்கிறோம். we are wasting the time. தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆத்துமாவை ஒரு நாள் கண்ணை மூடி உணர்ந்து பாரு. டேவிட், இது உடல் அல்ல, இந்த உடல் மண்ணுக்கு போகுது. டேவிட், இந்த 6 அறிவும் மண்ணுக்கு போகுது. டேவிட், இந்த 6 அறிவு இந்த உலகத்தை பார்த்துதான் சிந்திக்கும். டேவிட், இந்த 6 அறிவு வேஸ்ட். டேவிட், ஆனால் ஆத்மாவை பாரு. டேவிட், அந்த ஆத்மா ஆண்டவரை நோக்கி செல்லணும். டேவிட், அது ஆத்மா தான் நமக்கு சாட்சி அளிக்க போகுது. டேவிட், அந்த ஆத்மா தான் நம்ம பரலோகத்துக்கு அழைத்து செல்ல போகுது. டேவிட், இந்த ஆத்மா தான் நம்ம ஆண்டவரோட வாழ போகுது. டேவிட் என்று நீயே கண்ணை மூடிட்டு சொல்லி பாரு. மகனே, மகளே, my dear children, close your eyes and tell David, this body, your body is going to be decayed. It is going to the earth. It will be buried. So this body is not permanent. David, your senses, 6 senses, it only can think about this world, the pleasures of this world, the plans of this world. Only it can think. It cannot go beyond this world. Therefore the sense also will be buried. It will go into air. But David, your soul will remain. The soul will come out of your body, and this soul will reach the Heavenly Father. It is going to witness you. The soul is going to witness you. The soul is going to be with the Lord. The soul is going to be judged. David, therefore surrender the soul to the Lord. The Lord will cover this soul. The Lord will cover this soul. The Lord will anoint this soul. The Lord will purify this soul. The soul is important. Therefore go out, my soul, go out and glorify the Lord. Praise the Lord. என் ஆத்துமாவே வெளியே போ, ஆண்டவரை துதி, ஆண்டவரை மகிமைப்படுத்து, ஆண்டவரோடு வாழு என்று உன் ஆத்துமாவை ஆண்டவரோடு ஒருமித்து சேர்த்து கலந்து ஆண்டவரோடு பேசுங்கள். தெய்வ பிள்ளைகளே, speak to the Lord, go to him. The Lord will bless us. The Lord will unite himself with our soul. It is a glorifying moment. It will be an anointing moment. It will be a purifying moment. It will be a heavenly moment. இது வானக செயல், இது ஒரு மகிமையான செயல். தெய்வ பிள்ளைகளே, மண்ணுக்கு போவாதடா, எழுந்தர்றா, எழுந்துரு, ஆண்டவரை மகிமைப்படுத்து, ஆண்டவரை உன்னதப்படுத்து, ஆண்டவர் உன்னை வாழ வைப்பார். The Lord will make you to live. You will have a blessed life. தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ.
அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கரணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும், நேத்து திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசிலா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் திருப்பலி அர்ப்பணிக்கப்படும். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை ஏறடுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து உங்களுக்காக ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்பதை அன்போடு நினைவு கூறுங்கள். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிறைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக உரசி தேயுங்க. உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை எண்ணெய், மெர்சி ஆயில், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம் அனைத்திற்கும் 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக தேயுங்கள். உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த எண்ணெய்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, இது மூலிகை எண்ணெய். தேவன் அதிசயங்களை செய்ய வல்லமையாக கொடுத்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையுள்ள ஜெப புத்தகம். தெய்வ பிள்ளைகளே, 120 வருடம் பழமையானது. நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்த ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க. இந்த ஊழியத்தை நீங்களும் பலப்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாவது துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.